பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு பார்க்க போகிற வசனம் சங்கீதம் 31:23 வசனத்தின் பின்பாகம். உண்மையானவனை கர்த்தர் தற்காத்து இடும்பு செய்கிறவனுக்கு பூரணமாய் பதிலளிப்பார். ஹல்லேலூயா. நீங்க ஒவ்வொரு நாளும் உண்மையா உங்க வேலையை செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க, உண்மையா உங்க ஊழியத்தை உற்சாகமா செய்து கொண்டு இருப்பீங்க, உண்மையா நீங்க வசிக்கிற பகுதியில் தேவ சித்தத்தின்படி உங்க குடும்பத்தை உண்மையா நடத்தி கொண்டிருப்பீங்க. ஆனால் இடும்பு செய்கிறவங்க உங்களுக்கு விரோதமாய் எழும்புவாங்க. அதாவது உங்க முன்னேற்றத்தை தடுக்கும்படி, உங்க ப்ரமோஷனை கெடுக்கும்படி, நீங்க குடும்பத்துல நல்ல பேரை வாங்கி வச்சிருப்பீங்க, அதை எப்படியாவது கெடுத்து போடும்படி, அல்லது உங்க ஊழியத்துல ஏதாவது ஒரு தவறான குற்றச்சாட்டுகளை சொல்லி, பொய்யான காரியத்தை சொல்லி உங்கள் ஊழியத்தை தடுத்து நிறுத்தும்படி இப்படிப்பட்ட இடும்பு செய்கிறவர்கள், உங்களை அவமதிக்கிறவங்க, நிந்திக்கிறவங்க, உங்களை கீழே தள்ளி பார்க்கிறவங்க எழும்பதான் செய்வாங்க என்று வேதத்துல வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, ஆனாலும் உண்மையானவனை கர்த்தர் தற்காப்பார், உண்மையானவனை கர்த்தர் பாதுகாப்பார், உத்தமனுக்கு கர்த்தர் துணையாயிருப்பார். இடும்பு செய்கிறவனை கர்த்தரே பதிலளித்து கர்த்தரே அவனுக்கு வேண்டிய சம்மட்டியை கொடுப்பார். நீங்க எந்த சூழ்நிலையிலும் இடும்பு செய்கிறவர்களை கண்டு, உங்களுக்கு விரோதமாய் பேசுகிறவர்களை கண்டு நீங்க சோர்ந்து போகக்கூடாது, நீங்க பயப்படக்கூடாது. நீங்க செய்து கொண்டிருக்கிற ஊழியத்துல, வேலையில, குடும்ப காரியத்துல எப்பொழுதும் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தருக்கு பயந்து உண்மையோடு உத்தமத்தோடு நீங்கள் சரியான பாதையில் செல்லும் பொழுது எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் விழுந்து போகாதபடி ஆண்டவர் உங்களை பாதுகாப்பார். சில காலம்தான் இடும்பு செய்கிறவங்க, பேசுகிறவங்க எழும்புவாங்க. ஆனால் நீங்கள் அமைதியாய் இருந்து அவர்களை தேவன் கையில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் பொழுது அவர்கள் உங்களுடைய அமைதியை கண்டு உங்களோடு கர்த்தர் இருப்பதை பார்த்து அவர்களும் அமைதியாகி விடுவார்கள். இன்றைக்கு இந்த சூழ்நிலை வழியா நீங்க கடந்து போய் கொண்டிருக்கிறீங்களா? எவ்வளவு நாள் தான் எனக்கு விரோதமா இப்படி பேசிக்கிட்டே இருப்பாங்க, எவ்வளவு நாள் தான் இந்த காரியத்தை நான் சகித்துக் கொள்ள முடியும் என்றெல்லாம் நீங்க கலங்குறீங்களா? உண்மையாயிருங்க, ஆண்டவர் உங்களுக்கு துணையா இருப்பார். நிச்சயம் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்கள் காரியத்தில் ஜெயத்தை காண செய்வார். சோர்ந்து போகாதீங்க. ஜெபிக்கலாமா? இசப்பா, இன்றைக்கு யார் யாரெல்லாம் உண்மையோடு உத்தமத்தோடு ஊழியத்திலும், குடும்ப காரியத்திலும், வேலையின் காரியத்திலும், பொருளாதாரத்திலும் தங்களுடைய வேலையை உமக்கு பயந்து செய்கிறார்களோ ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க, ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிங்க. உண்மையில் நிலைத்திருக்க கிருபை தாரும். உண்மையுள்ளவர்களுக்கு விரோதமாய் பேசுகிறவர்கள், இடும்பு செய்கிறவர்களை கர்த்தர் பார்த்துக் கொள்வீராக, கர்த்தர் பதிலளிப்பீராக. உடைய பிள்ளைகள் பக்கமாய் நீர் துணை நின்று ஒவ்வொரு நாளும் வெற்றியோடு ஆசீர்வாதமாய் வாழ உடைய கிருபையின் கரம் கூடவே இருந்து நடத்துவதாக. போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நேச கோடி என்மேல் பறக்க நேசருக்காய்